இந்த பாக்ஸ் சம் வந்து 3 இருக்குது ஓகேவா. 3ல் நம்ம 3யுமே படிச்சிடலாம், ஏன்னா எது கேட்பாங்கன்னு தெரியாது. பை வந்துச்சுன்னா ஒரு மெத்தட் ஃபார்முலாவில் கொஞ்சம் சேஞ்ச் நடக்கும், டி நடந்தால் ஃபார்முலாவில் வேறு சேஞ்ச் நடக்கும், இதே மொத்தமாக கான்ஸ்டன்ட் டேர்ம் கொடுத்தாங்கன்னா வேறு சேஞ்ச் நடக்கும் ஓகேவா. பை இருந்தால் கேல்சி வந்து ரேடியன்ட் வச்சுக்கோங்க ஓகே. இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0/2 சம்மேஷன் என் வேல்யூ 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஏன்னா காஸ் n/x/l, பிஎன்னா சைன் n/x/lன்னு வரும் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின்லேயே இப்படி கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 0.2π, இல்லைனா நீங்கள் லாஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 ஹார்மோனிக்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஹார்மோனிக்ஸ் இங்கே 3 கேட்டிருக்காங்க, 0.2 இல்லை பீரியட் 2ன்ற மாதிரி கணக்காது. எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ c+2l ஈக்குவல் டு பாயிண்ட் இல்லை பீரியட் எந்த வேல்யூ தராங்களோ அது எழுதிக்கணும். இங்கே 0.2π கொடுத்துருக்காரு, 2π எழுதியிருக்கேன் சரியா. சி எப்பயுமே ஈக்குவல் டு 0 தான், 2l ஈக்குவல் டு 2π, 2 கேன்சல் ஆனால் l இஸ் ஈக்குவல் டு π ஓகேவா. அப்போ இந்த டேர்ம்லாம் என்ன ஆகும், இந்த 2 டேர்ம் இருக்குல்ல n/x/lன்னு இருக்க டேர்ம் எப்படின்னா ஆகும்னா, எல்லுக்கு பதில் பையனே போடலாம்ல, n/x/πன்னு வரும். பை கேன்சல் ஆகி nx மட்டும் இல்லை. ஃபார்முலாவில் இந்த டேர்மில் பையும் எல்ல தேவை, வெறும் nx போட்டால் மட்டும் போதும் இந்த சம்முக்கு சரியா. இப்போ வந்து தேர்ட் ஹார்மோனிக்ஸ் கேட்டிருக்காங்க, அப்போ n வேல்யூ 3 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணும் ஓகே. ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்கலாம், f of x is equal to a0/2 ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்முக்குமே 1 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போது a1 cos பை ப்ளஸ் b1 sin பை வர x வரும். n வேல்யூ 1, பையும் எல்லும் போயிடுச்சு, n வேல்யூ 1, x அப்படியே இருக்கும் 1x, இங்கேயும் b1 sin x ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 2 ஆட் பண்ணோம் ரெண்டுத்துக்குமே, a2 cos 2x ப்ளஸ் b2 sin 2x. நெக்ஸ்ட்டு 3 தேர்ட் ஹார்மோனிக்ஸ்ன்றதால 3 வரைக்கும் போயிடும். செகண்ட் ஹார்மோனிக்ஸ் வரைக்கும் கேட்டால் 2ஓட ஸ்டாப் பண்ணிடும். cos 3x ப்ளஸ் b3 sin 3x ஓகேவா. இந்த a0 a1உடைய வேல்யூலாம் கண்டுபிடிப்போம், அதுக்கு ஒரு தனி வேல்யூஸ் இருக்குது ஓகே. இந்த sin x sin 2x sin 3x காசு இதெல்லாம் வந்து டேப்லெட் காலம் வச்சு கண்டுபிடிப்போம் ஓகேயா. இதுலேருந்து ஃபஸ்ட்டு a0உடைய வேல்யூ வந்து 2/kன்னு வரும் ஓகேவா. 2/k சம்மேஷன் y வேல்யூ a1னா cos xன்னு இருக்கா, 2/k சம்மேஷன் cos இருக்கிறதால y cos x, 1னா 1x, b1னா 2/k சம்மேஷன் y sin 1xன்னு வரும். நெக்ஸ்ட்டு a2னா 2/k சம்மேஷன் y cos ஃபஸ்ட்டு 1x போட்டோம்ல, இப்போ 2x, 2னா 2x, y டேர்ம் எல்லாத்துக்குமே வரும். நெக்ஸ்ட்டு b2னா 2/k, இங்கே சைன் bனா சைன் வரணும், ஏனா காஸ் வரணும், இங்கே 1 இருந்தால் 1x வரும், இங்கே 2 இருந்தால் 2x வரணும், அதான் சம்மேஷன் y. bன்னு இருக்குது ஸோ சைனு, 2ன்னு இருக்கிறதால 2x. நெக்ஸ்ட்டு a3 b3, ஏனா காஸ் 2/k எல்லாத்துக்குமே காமனாக இருக்கும், சம்மேஷன் ஏனா y காஸ் 3 இருக்கிறதால 3x, bனா y எப்பயுமே இருக்கும், சைனு 3 இருக்கிறதால 3x ஓகே. இதெல்லாம் வந்து இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து சம்மேஷன் டேர்ம்ஸ் எல்லாமே டேப்லெட் காலம் போட்டால் கிடச்சிரும் ஓகே. அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் a வேல்யூ a0 a1 b1 வேல்யூ கிடைக்கும், அதை தூக்கி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். கொஸ்டினில் ஃபஸ்ட்டு வேல்யூவும் லாஸ்ட் வேல்யூவும் ரிப்பீட் ஆகிருக்கா, அப்போ நீங்கள் இந்த வேல்யூ எடுத்துக்காதீங்க ஓகே. ரிப்பீட் ஆனதை ஒரு சைக்கிளுக்கு அப்புறம் திரும்பி இதே கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ சேமாக இருந்தால் லாஸ்ட் வேல்யூ விட்டுடணும் எப்பயுமே. எஃப் ஆஃப் எக்ஸில் கீழே இருக்க டேர்மில் நம்ம வந்து டேப்லெட் காலம் எக்ஸ் வேல்யூ இது 0லேருந்து 5/3 வரைக்கும் எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஒய் ஓகேவா. ஒய் வேல்யூ வந்து 1.2 வரைக்கும் எழுதணும். இங்கே நெக்ஸ்ட்டு கேன்ற ஒரு டேர்ம் இருக்குல்ல, கேனா அதான் சொன்னல, இப்போது எத்தனை வேல்யூஸ் இந்த லாஸ்ட் வேல்யூ ரிப்பீட் ஆகிட்டுனா இதை விட்டுட்டு கவுண்ட் பண்ணும், 1 2 3 4 5 6. ஸோ கே வேல்யூ வந்து இந்த சம்முக்கு ஃபுல்லாகவே 6. ஒரு சில சம்மில் ரிப்பீட் ஆகாது, அப்போ எத்தனை வேல்யூ இருக்குது அத்தனை வேல்யூவும் எடுத்துப்போம்.
ஓகேவா. ரிப்பீட் ஆனால் லாஸ்ட் வேல்யூ விட்டுடணும். ஃபஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ சேமாக இருந்தால் லாஸ்ட் வேல்யூ விட்டுட்டு கவுண்ட் பண்ணணும். கொஸ்டினில் கொடுத்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ நான் எழுதலை, ஒன்று ரிப்பீட் ஆனதால். ஓகேவா. ஒய் தான் எஃப் ஆஃப் எக்ஸ், ரெண்டும் ஒன்று தான். ஓகே. இப்போது நம்மளுக்கு என்னென்ன டேர்ம்ஸ்னால் வேணும்? ஒய் எல்லாத்துக்குமே ஒய் வரும். காஸ் 1x sin 1x, காஸ் 2x sin 2x, காஸ் 3x தேர்டு வரைக்கும்ன்றதால sin 3x வரைக்கும் தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒய் காஸ் 1xனால் ஒய் போட்டு காஸ் வேல்யூ போட்டு 1xனால் 1 into 0. ஓகேவா. ஃபஸ்ட்டு மோடு வந்து ரேடியனில் இருக்கணும். பை டேர்ம்ஸ் வந்தாலே ரேடியனில் தான் இருக்கும் மோடு எப்பயுமே. ஓகேவா. 1 ஒய் வேல்யூ 1 இன்ட்டு காசு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1xனால் எக்ஸ் டேர்ம்ஸ் அப்படியே போடுங்க. 1 into எக்ஸ் டேர்ம் அப்படியே தானே வரும். ஸோ 0 ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு 1.4 into காஸ் பை, 1.4 into காஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி பை டிவைடட் பை 3, 0.7. நெக்ஸ்ட்டு 1.9 into காஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2/3, 2 பை டிவைடட் பை 3, -0.95. நெக்ஸ்ட் 3 டேர்முக்கு நான் போட்டுறேன். இதே மாதிரி தான் போடணும். 1.7 into காஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த வேல்யூ இங்கே என்ன இருக்குது பை, -1.75, -1.7. இது ஃபுல்லாக என்ன முடிச்சிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒய் சைன் 1x, 1xனால் எக்ஸு தான். ஒய் டேர்ம் இன்ட்டு சைன் போட்டு எக்ஸ் டேர்ம் போடணும். சரியா. இவ்வளோ நேரம் காஸ் போட்டோம்ல மிடில், இப்போ சைன் போட்டு போடணும். 1 into சைனு ப்ராக்கெட்டில் எக்ஸ் டேர்ம், அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது எக்ஸ் டேர்ம் 0. நெக்ஸ்ட்டு ஒய் டேர்ம் இது சைன் போட்டு ப்ராக்கெட்டில் இந்த எக்ஸ் டேர்ம் போடணும், அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வேல்யூ 1.4 into சைன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி பை பை 3, 1.212. 1.212. நெக்ஸ்ட்டு 1.9 into சைன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2π/4, 2π divided by 3, 1.645. 1.645, 1.645. நெக்ஸ்ட்டு மூணுத்துக்கு நான் போட்டுறேன். அப்படி இதே மாதிரி மெத்தடில் மைனஸ் இருந்தால் 1.7 இது ஒய் வேல்யூ இன்ட்டு சைனு எக்ஸ் வேல்யூ பை, ஸோ வெறும் பை 0. இந்த ரோ ஃபுல்லாக இந்த காலம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு ஒய் காஸ் 2x, ஒய் டேர்ம் எழுதிட்டு இன்ட்டு காஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் 2 into அதுக்கு பர்டிகுலரான எக்ஸ் வேல்யூ. ஓகே. ஃபஸ்ட்டு ஒய் டேர்மா ஒய் 1 இன்ட்டு காசு ப்ராக்கெட்டில் 2 into போட்டுட்டு 0, எக்ஸ் டேர்ம் 0ன்றதால 1. நெக்ஸ்ட்டு ஒய் டேர்ம் 1.4 into காஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 into π/3னா பை டிவைடட் பை 3, -0.7, -0.7. நெக்ஸ்ட்டு 1.9 into காஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 into 1.9க்கான ஒய் டேர்ம் 2π/3, 2π டிவைடட் பை 3, -0.95. ஸோ இந்த மூணுத்துக்குமே இதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒய் சைன் 2xக்கு ஒய் வேல்யூ இன்ட்டு சைனு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 into 0ன்னு போடணும். ஒய் டேர்ம் வந்து 1 இன்ட்டு சைனு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2xன்றதால ப்ராக்கெட் உள்ள 2 into எக்ஸ் வேல்யூ என்னவோ 0. நெக்ஸ்ட் டேர்ம் ஒய் 1.4, 1.4 into சைன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 into 1.4 ஸ்ட்ரெயிட்டாக இருக்க எக்ஸ் டேர்ம் வந்து π/3. ஓகே. 1.212. நெக்ஸ்ட்டு 1.9 into சைன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 into 2x 2 into 2π/3, 2π divided by 3, -1.645. நெக்ஸ்ட்டு மூணுத்துக்குமே இதே மாதிரி பண்ணி எழுதிக்கங்க. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு ஒய் காஸ் 3x அதே மாதிரி ஒய் காஸ் போட்டு ப்ராக்கெட்டில் 3 into எக்ஸ் டேர்ம் வந்து 0,
y term 1 into cos bracket open பண்ணி 3xன்றதால 3 into 0 1 நான் அப்படியே இதுக்கு சைன் இப்போயே மாற்றிக்கிறேன் அப்போதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு 0 1.4 into cos bracket open பண்ணி 3 into xனா 3 into pi by 3 minus 1.4 அப்படியே இதுக்கே cos மாற்றிக்கிட்டா சாரி சைன் வேல்யூ வந்து 0 ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் 1.9 into cos bracket open பண்ணி 3 into x 3 into x value 1.9க்கு 2 pi by 3 2 pi divided by 3 equal to 1.9 அப்படியே இதை காஸாக மாற்றினா சாரி சைனா 0 ஏன் சைன் எல்லாத்துக்கும் 0 இருந்தால் சைனு 3 into pi by கீழே டினாமினேட்டர் இங்கே எல்லாம் 3 இருக்கிறதால 3 கேன்சல்னால் பை சைன் பை வேல்யூ 0 இல்லை அதான் ஃபுல்லாக 0வாக வருது ஓகே நெக்ஸ்ட்டு 1.7 into cos bracket ஓப்பன் பண்ணி 3 into 1.7க்கு வெறும் பை இருக்குது பை க்ளோஸ் minus 1.7 minus 1.7 இது எல்லாத்துக்குமே 0 தான் வரும் இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் போட்டு எழுதிக்கிங்க எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு ஃபார்முலாவில் இங்கே என்னென்ன தேவைப்பட்டுச்சு ஒய் சம்மேஷன்னா ஒய் டேர்ம்ஸில் ஆட் பண்ணு சம்மேஷன் ஒய் காஸ் 1x காஸ் 2x காஸ் 3x சைன் 1x சைன் 2x சைன் 3x எல்லாமே தேவை ஸோ ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் தேவை இந்த டேர்ம் சம்மேஷன் ஒய்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் 1 plus 1.4 plus 1 plus 1.4 plus 1.9 plus 1.7 plus 1.5 plus 1.2 equal to 8.7 வருதா ஸோ சம்மேஷன் ஒய் வேல்யூ வந்து 8.7 நெக்ஸ்ட் என்ன டேர்ம் ஒய் காஸ் எக்ஸ் இதோடைய சம்மேஷன் தேவையா இதோடைய சம்மேஷன் வந்து அப்படியே ஆட் பண்ணிடணும் 1 plus 0.7 minus 0.95 minus 1.7 minus 0.75 plus 0.6 minus 1.1 வருதா minus 1.1 நெக்ஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே எல்லா டேர்முக்குமே சும்மா இதை அடிஷன் பண்ணி எழுதணும் ஓகே 1.212 plus 1.645 minus 1.299 minus 1.039 0.519 0.519 நெக்ஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் அப்படியே கேல்சியில் சால்வ் பண்ணி ஆட் பண்ணி எழுதிடுங்க எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணு A0 அந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு வேல்யூ 8.7 சம்மேஷன் ஒய் இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் காப்பி பண்ணியிருப்போங்க கேக்கு பதில் எல்லாத்துக்கும் 6 அப்ளை பண்ணுறோம் சம்மேஷன் ஒய்க்கு பதில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ சம்மேஷன் ஒய் காஸ் எக்ஸ் பதில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அப்போ A0 என்ன வரும் A0 ஈக்குவல் டு 2 by k வேல்யூ 6 சம்மேஷன் ஒய் வேல்யூ என்ன பார்த்தோம் இன்ட்டு 8.7 ஓகேவா A1க்கு வந்து 2 by 6 இன்ட்டு சம்மேஷன் A0க்கு வந்து ஒய் காஸ் 1 வேணும் minus 1.1 ஸோ minus 1.1 B1க்கு வந்து 2 by 6 இன்ட்டு அப்புறம் A2 B2 எல்லாத்துக்குமே 2 by 6 காமனாக தான் வரும் A3 B3 2 by 6 2 by 6 ஓகே minus 1.519 வந்து sin 1xக்கு 0.519 A2 B2க்கு வந்து A2னா cos 2x பார்க்கணும் A2னா cos 2x பார்க்கணும் B2னா sin 2x பார்க்கணும் இது ரெண்டு minus 0.3 into minus 0.3 into minus 0.173 நெக்ஸ்ட் இது வேல்யூ வந்து 3xனா A3 இது B3 minus 2.35 into minus 2.35 into 0 லாஸ்ட் வேல்யூ B3 into 0 பண்ணால் 0 தான் வரும் இதை சால்வ் பண்ணால் minus 0.783 B2 சால்வ் பண்ணால் minus 0.577 இங்கேயும் மைனஸ் டேர்ம் இருக்குது 2 by 6 into 0.3 0.1 2 by 6 இது பாசிட்டிவ் டேர்ம்ஸ் தான் இருக்குது ஸோ ப்ளஸில் வரும் 0.173
இது மைனஸ் இருக்கிறதால 0.367. ஓகேவா? கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூவும் நம்ம இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். A0 வேல்யூ கண்டுபிடிச்சது, A1 B1 A2 கண்டுபிடிச்சி இதை வச்சு எழுதுகிற ஃபார்முலா வச்சு. ஸோ தேர்ஃபோர் f of x is equal to ஃபஸ்ட் என்ன A0/2ன்னு இருந்துச்சா, A0 வேல்யூ இதை சால்வ் பண்ணால் 2.91. ஓகே, ஃபஸ்ட்டு 2.9/2 இதை சால்வ் பண்ணி எழுதிங்க நீங்கள் எழுதும்போது. ஓகே, இதை சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1.45 வரும். சால்வ் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, A1 cos x B1 sin x ப்ளஸ் A1 என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், மைனஸா, ஸோ மைனஸ் 36 cos x. நெக்ஸ்ட்டு B1 வேல்யூ ப்ளஸ் 0.173 sin x. நெக்ஸ்ட்டு A2 வேல்யூ -1 இருக்குது, -1 cos 2x வரும். இது A2 வேல்யூவில், ஸோ cos 2x வரும். நெக்ஸ்ட்டு B2 0.577 sin 2x. நெக்ஸ்ட்டு A3 வேல்யூ -0.783 cos 3x. லாஸ்ட் வேல்யூ 0 B3. ஸோ எழுத வேண்டாம், அவள் தான் இது ஆன்சர். ஓகே.